ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நாம் இந்தியாவில் யூஸ் பண்ணுவோம்ல ரெகுலராக அந்த ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இங்கே கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வீடியோவில் காட்டலான்னு தோணுச்சு. வாங்க இன்றைக்கி சைனாவில் நம்ம ப்ராடக்ட் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக க்ரீன் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓடி இருப்போம். ஆக்சுவலாக ரெட்டு விழுந்துருச்சு. சைனாவில் ஒரு நல்ல விஷயம், நடக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெட்டு விழுந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம்னு சொல்ல முடியாது, ஒரு 10 செகண்டுக்கு எந்த வண்டியும் கிராஸ் ஆகாது. மேபி யாராவது நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க மூவ் ஆன அப்புறம் தான் இவங்க போகணும். ஒருவேளை அவங்க கிராஸ் ஆகும்போது இவங்க வந்துட்டால் அவங்களுக்கு ஃபைன் ஆகிடும். இப்போ மேலே இடிச்சிட்டாலும் கார் தான் நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. ஸோ வந்த உடனே எல்லா இடத்துலையும் சாப்பிட்றதுக்கு தான் முதல்ல வச்சுருப்பாங்க. இங்கே இந்த ப்ரெட் வெரைட்டி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இவங்க பம்கின் ப்ரெட்டு ரொம்பவே ஃபேமஸ் இங்கே. இந்த பட்டன் ப்ரெட்டும் அப்படி தான். மற்றபடி ஸ்வீட்லெஸ்ஸு, சால்ட்டு, அப்புறம் மல்டி கிரைன், இது மாதிரி எல்லாமே காமன் தான். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். இந்த ப்ரெட் வெரைட்டியில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம ஊரில் பால் பன்னு சொல்லி வைப்பாங்க. அது நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில, பட் அது மாதிரி இருக்கும். இன்னொன்று டீ கடை பன்னுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கிடைக்கும். இவங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் துரியனுங்க. அந்த துரியன் ஃப்ரூட்டை பேஸ்ட் பண்ணி அதை உள்ளே வச்சு குக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. இது மாம்பழத்துலேயே பண்ண ப்ரெட்டு. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே மில்க் ஐட்டங்க, ஸ்பெஷலி கோகோனட் மில்க் இது. ஸோ இங்கே சைனாவில் தேங்காய் எடுத்து சமையலுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங்கினா ஒன்று இளநியாக குடிப்பாங்க, இல்லைன்னா கோகோனட் மில்க்கு இவங்களோட ஃபேவரட் ட்ரிங்க்குங்க. இப்போ டின்னரே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது கோலா, இப்போது இந்த 7up இதெல்லாம் குடிக்கிற கேங் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கே ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா, கோகோனட் மில்க்கே ஒரு டின் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தான் எடுத்துகிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி குடிப்பாங்க. இந்த கோகோனட் மில்க்லேயே பாருங்கள், பனானா போட்டிருக்காங்க, பப்பாயா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எம்டியாக குடிக்க ஒரு மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இளநியை மட்டும் எடுத்து அடைச்சி வச்சுருக்காங்க. இது பியூர் மில்க்கு அண்ட் தென் லெமன் ஜூஸு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இது சைனாவோட முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பால்லாம் வாங்கிட்டு வருவாங்க குழந்தை இருந்தால். பட் இது அப்படியே ஒரு பேக்காகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பஞ்ச் ஆஃப் அப்படியே நல்லா இதாக இருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு பாப்பா வந்திருந்தப்போ இப்படி தான் எல்லோரும் வரும்போது அந்த பால் டப்பாவோடு தான் வருவாங்க. ஸோ இது இவங்களோட கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன். ஸோ பாருங்கள், நம்ம ஊர் பிராண்டோட ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா லக்ஸு. இது நம்ம ஊர் பிராண்ட் இல்லை, ஐ மீன் நம்ம ஊரில் பார்க்குற இதுலேயே லக்ஸு இங்கே பார்ப்போம். அது என்னமோ தெரியாது, நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். லக்ஸ் மட்டும்தான் இங்கே ஏதோ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு 240 ரேஞ்சில் இருக்கும் அந்த பாட்டில். கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சைனா பிராண்டு தாங்க. நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணுங்கடா, எல்லாம் ஆளுக்கு 2 கம்பெனியை ஓப்பன் பண்ணி எல்லாம் சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க போல். எவ்வளோ பிராண்ட் இருக்குது பாருங்களேன். இது ஆல் கிளியர் இல்லை, ஜஸ்ட்டு கிளியர்னு மட்டும் இருக்குது. இது நம்ம பிராண்ட் மாதிரி எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது நம்ம ஊர் பேர் டவ். நம்ம ஊர்லேயே இதை பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி டவ் இங்கே இருக்குது. இதெல்லாம் கிச்சன் கிளாத்து அண்ட் தென் இந்த பேபிஸ் வெட் கிளாத் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லோரியல் எல்லா இடத்துலையுமே ஃபேமஸான ஒன்று.
அதே மாதிரி நிவ்யாவும் இருக்குது பாருங்களேன், மென்னோட ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறமா வந்து இது சைனாவில் ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம், கொசுக்களுக்கான மருந்து, குழந்தைகளை கொசுக்கள் கடிக்காமல் இருப்பதற்காக பயன்படுத்துவது. அதுக்கப்புறம் இந்த கொசு கரப்பாம்பூச்சி அதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு பேர் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வாங்கி இது பண்ணலாம். அப்புறம் பேண்டீன் இருக்குது, இட்ஸ் அ காமன். அப்புறம் இந்தியாவில் திடீர்னு பார்த்தா இந்த ரிஜாய்ஸ்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் அது இருக்கான்னு எனக்கு தெரில, நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது இந்தியாவில். இது எல்லாமே மேக்ஸிமம் சைனா தாங்க. அடுத்து லக்ஸை அங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. டவ் பாருங்கள், டவ் இருக்குது. அது இப்போ நம்ம ஷாம்பூலேயே பேபி ஷாம்பூ அது ஒரு ரேக் தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அது தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஷாம்பூ. அப்புறம் பாடி வாஷ் ஒரு பக்கம் இருக்கும், பாடி ஜெல் அந்த அது ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஒரு ரேக்கில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே சைனீஸ் பிராண்டு தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டில் நம்ம ஊர் பேஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் ஒன்றையும் காணோம், எல்லாமே சைனா பிராண்டு தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தோன்னா NVR, அந்த இங்கிலீஷ் நேம்லாம் பார்க்குறதே ரேருங்க, ஃபுல்லாக சைனீஸ் தான் போட்டு தீட்டுவாங்க. கோல்கேட் இருக்குது பாருங்கள், பற்களின் வெண்மை கோல்கேட் தான் இருக்குது. இது மட்டும்தான் ஒரே ஒரு பிராண்ட் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சென்சோடைன் அது பார்த்தேன் நான். இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்கிற ப்ராடக்ட்டு. நமக்கு என்ன தெரியும், இதுவே சைனாவோட பேஸாக கூட இருக்கலாம் இந்த ப்ராடக்ட்டு. இது எல்லாமே ஃபுல்லாக இந்த என்ன சொல்கிறது, வாஷிங் ஜெல் இருக்குல்ல அது. இது அந்த நாப்கின் இந்த ஐட்டம்லாம் இருக்குது இந்த பக்கம். ஸோ இதில் பவுடர் ஃபுல்லாக எல்லோரும் ஜெல் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இதில் பவுடர் இருக்குது. இதில் நம்ம ஊர் பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்தா டைடு இருக்குது பாருங்கள், அங்கே யூஸ் பண்ணுறது. கம்ஃபர்ட். அப்புறம் டைட்லேயே அந்த ஸ்மெல்க்காக, குட் ஸ்மெல்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கம்ஃபர்ட்டு. ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஒரே ரேக்கில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் பையனை தான் தூக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்தாலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, விளையாட வச்சு சிரிக்க வைப்பாங்க. ஸோ பாய், see you in next video. எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இனிமேல் பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பாய்.